வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.13 தான் பார்க்க போகிறோம். ஸோ 3.13 இருக்கக்கூடிய எக்ஸசைஸை பாருங்கள். டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதோட நேச்சர் என்ன அப்படின்றத தான் கேட்டிருக்காங்க. அது எப்படி நேச்சர் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா இதுதான், ஓகேங்களா? இப்போ வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. டெல்டா முக்கோணம் பண்ணுறது டெல்டான்னு சொல்லுவோம். டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, ஓகேங்களா? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்றத போடணும். ஸோ அப்படி போடும்போது டெல்டாவுக்கு ஒரு வேல்யூ வரும் இல்லையா? அது வந்து 0 விட அதிகமாக இருந்தால், அதாவது பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா வர ரூட்ஸ் எல்லாம் என்னது? ரியல். கண்டிப்பாக ரியல் தான். பாசிட்டிவ்னாலே ரியல் தான். அண்ட் அன்ஈக்குவல். 2 ரூட் இருக்கும் இல்லையா? பி ஸ்கொயர், அதாவது நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷனாலே பவர் எக்ஸ் ஸ்கொயரில் தான் இருக்கும். அப்போ 2 ரூட் இருக்கும். அதனால 2 ரூட்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் கிடையாது அப்படின்றத தான் இங்கே சொல்லியிருக்கோம். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். இது ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், ஓகேங்களா? ஈக்குவல் டு 0னா அது ஈக்குவல் ரூட்ஸ் பட் ரியலாக தான் இருக்கும். இது 0 விட அதிகமாக இருந்தாலும் ரியல் தான் பட் அன்ஈக்குவல், ஓகேங்களா? ரெண்டையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 0 விட அதிகமாக இருந்தால் ரூட்ஸ் ஆர் ரியல் பட் ஈக்குவல் டு 0னா அதுவும் ஈக்குவல் தான். 0 விட அதிகம்னா அன்ஈக்குவல். இது 0 விட கம்மி, டெல்டாவோட வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் நோ ரியல் ரூட்ஸ், ரியல் ரூட்டே கிடையாது அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? எல்லாமே என்னது இமேஜினரி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஸோ இப்போ அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எக்ஸசைஸை எடுத்து எழுதியிருக்கேன். 15x² + 11x + 2 = 0. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ax² + bx + c = 0. இந்த ஃபார்மில் தான் நமக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஃபார்மில் தான் இருக்குது. அப்போ x², இந்த பவரில் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இங்கே x² இருந்தால் இங்கே x இருக்கணும், y² இருந்தால் y இருக்கணும். ஸோ அப்படி எடுக்கும்போது இங்கே x² இருந்துச்சு அப்படின்னா x²க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் a. ஸோ அதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். a = 15. எக்ஸ் டேர்முக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது பி. எக்ஸ் டேர்முக்கு முன்னாடி இருக்கிறது 11, பி = 11. சி வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். எக்ஸோ எக்ஸ் ஸ்கொயரோ இல்லாமல் தனியாக இருக்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். சி = 2. இப்போ ஏபிசி எடுத்து எழுதியாச்சு இல்லையா? இதை இந்த டெல்டாவில் அப்ளை பண்ண போகிறீங்க. b² - 4ac அப்படின்ற ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டெல்டா = b² - 4ac. இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஃபார்முலா. நம்ம மேலேயே பார்த்துட்டோம். இதை வச்சு தான் ரூட்டோட நேச்சர் எப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெல்டாவில் அப்ளை பண்ணுறேன். பியோட வேல்யூ 11, அப்போ 11², b² பதிலாக 11². ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ப்ராக்கெட் போட்டு தான் போடுறேன். -4. ஸோ 4 அப்படியே எடுத்து எழுதுகிறேன். ஏவோட வேல்யூ 15, சியோட வேல்யூ 2. ஸோ இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 11² 121 மைனஸ் 4 × 15 எவ்வளோ வரும்? 60. 60 × 2 120. மல்டிபிள் பண்ணால் 120. 120 மைனஸ் 121 மைனஸ் 120. ஸோ சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? டெல்டா = 1, ஓகேங்களா? 121லேருந்து 120 சப்ராக்ட் பண்ணால் டெல்டா = 1. ஸோ அப்போ டெல்டா வந்து என்னது கன்ஃபார்ம் பண்ணிடலாம், 0 விட அதிகம், ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே மேலே பார்த்ததில் நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல், ஓகேங்களா? ரூட் வந்து பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா 2 ரூட்ஸுமே ஒன்றுக்கு ஒன்று ரியலாகவும் இருக்கும் பட் வந்து அன்ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்குரிய ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்க்கான டெரிவேஷன், ஓகேங்களா? ஸோ இதை வச்சு டிட்டர்மின் பண்ணியாச்சு ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்ட்டு. ஸ்டூடெண்ட் இதில் நீங்கள் மைண்டில் வச்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த b² அப்படின்றப்ப ஸ்கொயர் போடுறதுக்கு முன்னாடி டேர்மில் என்ன இருக்கோ எல்லாத்தையுமே ப்ராக்கெட்டில் போடுங்க. அதே மாதிரி 4 நான் இன்டிவிஜுவலாக போட்டேன். பட் ஏவோட வேல்யூ என்ன வந்தாலும் ப்ராக்கெட்டில் போடுங்க, சியோட வேல்யூ என்ன வந்தாலும் ப்ராக்கெட்டில் போடுங்க. அப்படி போட்டால் தான் இது எல்லாம் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு மனசில் இருக்கும். அது போக உள்ள மைனஸோ ப்ளஸோ மைனஸ் இருந்துச்சு இல்லை 2 டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராக்கெட் போட்டிங்கன்னா அது கரெக்டாக உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும், ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? -4 -5 அப்படின்றப்ப -9 அப்படின்னு சில நேரங்களில் மறந்து எழுத சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த சொல்கிற ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, எந்த ஒரு வேல்யூவையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது ப்ராக்கெட்குள்ளே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பழகிருங்க. இந்த இடம் இல்லை, எல்லா இடத்துலையுமே. அப்படின்னா தான் அது மல்டிப்ளிகேஷனில் வரும். ஸோ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ஆன்சர் கால்குலேட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சம்மு, அதாவது இதுலேயே செகண்ட் டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x² - x - 1 = 0, ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை அப்படியே எடுத்து எழுதுறேன். x² - x - 1 = 0. ஸோ இதுவுமே நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? a² + bx + c அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போ
எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் என்ன இருந்தாலும் அது ஏ 1. எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் இது எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ = 1. எக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குது. பட் வந்து இந்த சைன் இருக்கு இல்லையா? சைனோட சேர்த்து எழுதணும் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சைனோட சேர்க்க மாட்டோம். ஏன்னா ப்ளஸ் எதுவுமே போடலைன்னா அது ப்ளஸ் அப்படின்றப்ப இதெல்லாம் ப்ளஸ்ஸில் இருந்ததுனால ஒன்றும் போடலை. பட் இங்கே வந்து மைனஸில் இருக்குது. ஸோ சைனோட கண்டிப்பாக b = -1, c = -1 சைனை சேர்த்து எழுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ்க்கான ஃபார்முலா டெல்டா = b² - 4ac. ஓகேங்களா? ஸோ இப்போ பியோட வேல்யூ -1. இப்போ உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். -1னா ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு ஸ்கொயர் போட்டிருப்பேன். அப்போ இந்த ஸ்கொயர் மைனஸ்க்கும் 1க்கும் சேர்த்து தான். ஓகேங்களா? அடுத்தது மைனஸ் இந்த 4 ஏவோட டேட்டா 1 ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். சியோட டேட்டா -1 ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். ஸோ ப்ராக்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னா நடுவில் எதுவுமே இல்லைன்னா எல்லாமே மல்டிப்ளிகேஷன் 4 × 1 × -1. ஓகேங்களா? ஸோ அப்போ -1 ஹோல் ஸ்கொயர். ஸோ -1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப -1 × -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 × 1 1. ஸோ இது -1ஓட ஹோல் ஸ்கொயர் வந்து என்ன வரும்? +1ன்னு வரும். -4 × 1 × -1. ஸோ 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான், அதே நம்பர் தான். ஸோ 4 × -1. ஸோ அதே தான் இங்கே -4 இருக்குது இன்ட்டு -1 இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 × 4 4. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 1 + 4 என்ன வரும்? 5. ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே எழுதுகிறேன். டெல்டா = 5. 5ன்றது 0 விட அதிகம். அப்போ ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் சொல்லலாமா? 0 விட அதிகம்னாலே பாசிட்டிவ்னாலே ரூட்ஸ் வந்து என்னது? ரியல் தான். பட் வந்து என்னது? அன்ஈக்குவல் அப்படின்றத நம்ம தைரியமாக சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷன். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் டிவிஷன் பார்ப்போம். நீங்கள் தேர்ட் டிவிஷன் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2t² - 3t + 3√2 = 0. ஓகேங்களா? இதுதான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தேர்டு டிவிஷன். ஸோ தேர்டு டிவிஷனை நான் கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × t² - 3t + 3√2 = 0. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்ம் வந்து ax² + bx + c அப்படின்ற ஃபார்முலா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். x² பதில் t² இருக்குது. எக்ஸுக்கு பதில் t இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு ஃபார்முமே ஈக்குவலாக தான் இருக்குது. இந்த ஃபார்மில் தான் கொடுத்துருக்குது இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ அப்போ t² x² இங்கே t²க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் a. ஓகேங்களா? t² எடுத்துகிட்டு ஏவை எடுத்து எழுதியாச்சா? √2. டீக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது b. ஸோ சைனோட சேர்த்து எழுதுங்க. b = -3. அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் c = 3 - √2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடியது இந்த நேச்சர் ஆஃப் த ரூட்டு. அதோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா = b² - 4ac. இந்த ஃபார்முலா தான். ஸோ பிக்கான டேட்டா -3ன்றப்ப -3 ஹோல் ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ள போடுங்க, மறந்துடாதீங்க. ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன். நம்ம ப்ராக்கெட்டை போடாமல் போட்டிங்கன்னா இந்த மைனஸ் தனியாகவே கடைசி வரைக்கும் வரும். சில நேரங்களில் மைனஸை மறந்துருக்க சான்ஸும் இருக்கும். ஸோ அதனால் ப்ராக்கெட்டை போட்டு -3 ஹோல் ஸ்கொயர் -4 ஏக்கு பதிலாக √2 சிக்கு பதிலாக 3√2. ஓகேங்களா? இப்போ -3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் -3 × -3. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 3 × 3 9. இதுதான் -3 ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப 9 ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் அப்படியே எழுதிட்டேன். 4 எழுதிட்டேன். இந்த 3யையும் எழுதிட்டேன். ஓகேங்களா? √2 × √2 இது நம்ம வந்து நிறைய இடத்துல பார்த்துட்டோம். 2 ஸ்கொயர் ரூட் நம்பரை மல்டிபிள் பண்ணிங்கன்னா அது வந்து என்னது? ஹோல் நம்பராக கிடைக்கும். ஓகேங்களா? √2 × √2 = 2. √3 × √3 = என்னது? 3. ஸோ இந்த மாதிரி தான். அப்போ √2 × √2 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு வந்து 2 கிடைக்குது. ஓகேங்களா? இதுவும் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு வந்து ஆன்சர் 2ன்னு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த -9 அப்படியே எழுதிட்டேன். மைனஸ் எழுதிட்டேன். 4 3s are 12. 12 × 2 24. ஓகேங்களா? ஸோ அப்போ டெல்டா = 9 - 24 என்ன ஆன்சர் வரும்? நெகட்டிவில் தான் வரும். ஏன்னா பெரிய நம்பர் நெகட்டிவில் இருக்கிறதுனால -15. ஸோ -15 <0. 0 விட கம்மி தானே இது நம்ம தான் எழுதணும். ஓகேங்களா? 0 விட கம்மின்றப்ப நோ ரியல் ரூட்ஸே கிடையாது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 3.13 இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம்மில் இருக்கக்கூடிய தேர்ட் டிவிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோர்த்து டிவிஷன் பார்க்க போகிறோம்.
பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, நானும் பயனடைவேன். நன்றி. இப்போ வாங்க நம்ம 4th டிவிஷன் போவோம். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ 4th டிவிஷன் பாருங்கள். 9y² மைனஸ் 6√2y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? 9y² மைனஸ் 6√2y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு இருக்கக்கூடியது ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இதே ஃபார்மில் தான் இங்கே இருக்குது. பட் என்ன எக்ஸுக்கு பதிலாக ஒய் இருக்குது. ஓகேங்களா? y² ஒய்ன்னு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. x²க்கு முன்னாடி ஏன்ற மாதிரி y²க்கு முன்னாடி இருக்கிறதான் நம்ம ஏன்னு எடுக்கணும். ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதெல்லாம் b. சைனை மறந்துடக்கூடாது. மைனஸ், ஓகேங்களா? மைனஸ் 6√2. சி வந்து 2. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா ஈக்குவல் டு b² மைனஸ் 4ac. ஓகேங்களா? ஸோ அப்போ b² அப்படின்றப்ப பியோட என்டையர் டேர்மை ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு ஸ்கொயர் பண்ணுறேன். மைனஸ் 4, ஏக்கு பதிலாக 9, சிக்கு பதிலாக 2. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6√2. ஓகேங்களா? நான் தனித்தனியாக எடுக்கிறேன். மைனஸ் 6 இன்ட்டு மைனஸ் 6, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு 6 36. √2 இன்ட்டு √2 என்ன வரும்? 2. ஸோ அதை அப்படியே எழுதியிருக்கேன். 36 இன்ட்டு 2. ஓகேங்களா? √2 தனியாகவும் மைனஸ் 6 தனியாகவும் போட்டு அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்படின்றக்காக வச்சுருக்கேன். அடுத்தது மைனஸ் 4 இன்ட்டு 9 36, இந்த 2 அப்படியே வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். 36 இன்ட்டு 2 மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் 72 மைனஸ் 72. ஓகேங்களா? 72 மைனஸ் 72 0. ஸோ இதை மல்டிபிள் பண்ணி நான் எழுதலாம். சரி, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. 36 இன்ட்டு 2 மைனஸ் 36 இன்ட்டு 2. ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால டைரெக்டாகவும் 0ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இல்லை உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் நான் கண்டிப்பாக எழுதி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட மல்டிபிள் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படின்றது கிடச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு நேச்சர் ஆஃப் த ரூட்ஸில் ஈக்குவல் டு 0, டெல்டா ஈக்குவல் டு 0ன்றப்ப ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா? இந்த இடத்துல இதை எழுதணும் கூட அவசியம் இல்லை. ஏன்னா டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படின்றப்ப தேர்ஃபோர் ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். ரியல் அண்ட் ஈக்குவல். ஓகேங்களா? ரூட்ஸ் ஆர் ஈக்குவல் மட்டும் போதாது, ரியலையும் சேர்த்துக்கோங்க. ரியல் அண்ட் ஈக்குவல். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். இதே இது பாசிட்டிவாக இருந்தால் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஈக்குவல் டு 0ன்றப்ப ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிவிஷன் நம்பர் 5. ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.13ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம்மில் இருக்கக்கூடிய 5th டிவிஷன் தான். இதை பாருங்களேன். என்னது? 9a² b² x² மைனஸ் 24abcdx ப்ளஸ் 16c²d² = 0. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏபி எக்ஸு சிடி எல்லாமே கலந்துருக்குது. நம்மளுக்கு மைண்டில் தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளுக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னது? ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c = 0. அதுதான். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த x² மட்டும்தான் மைண்டில் வரும், கண்ணில் தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே எக்ஸ் மட்டும்தான் கண்ணில் தெரியும். ஸோ ரிமைனிங் டேர்ம் ஃபுல்லாக என்னது? ஏ. இதில் இருக்க ரிமைனிங் டேர்ம் ஃபுல்லாக என்னது? டி வரைக்கும் பி. இதில் இருக்க என்டையர் டேர்ம் சி அப்படின்றத மைண்டில் வச்சுக்கலாம். இதில் ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ நாட் ஈக்குவல் டு 0னா இந்த இடத்துல ஏக்கு பதில் 0 போட்டு பாருங்கள். 0 போட்டால் என்ன ஆகும்? என்டையர் டீமே 0 ஆகும். 0 இன்ட்டு x² 0. ஸோ அப்போ x² டேர்மே 0 ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து என்னது? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனே கிடையாது. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்னா கண்டிப்பாக எக்ஸோட பவரில் 2 இருந்தே ஆகணும். ஓகேங்களா? எக்ஸோட பவரில் 2 இருந்தே ஆகணும். ஏதோ ஒரு நம்பர் எக்ஸோ ஒய்யோ டியோ அதில் பவரில் 2 இருந்தால் மட்டும்தான் அது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ அப்போ ஏக்கு 0 போட்டால் இது என்டையர் டேர்மே 0 ஆயிடுச்சுன்னா x² டேர்மே இல்லாமல் போயிடும். அப்போ இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனே கிடையாது. ஸோ அதுக்காக தான் ஏ நாட் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி பி நாட் ஈக்குவல் டு 0. பி 0 போட்டாலும் எக்ஸ் போயிடும் அப்படின்றக்காக. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம வந்து வழக்கம் போல் ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டி சின்னு எழுதலாமா? ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c = 0. ஏ வந்து x² தவிர்த்து மீதி என்னெல்லாம் இருக்கோ அது ஃபுல்லாமே ஏ. எக்ஸை தவிர்த்து மீதி என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பி. மைனஸ் இருக்குது, மைனஸையும் சேர்த்து போடுங்க. சி வந்து என்டையர் டேர்ம். ஓகேங்களா? எடுத்து எழுதியாச்சு. நம்மளுக்குரிய ஈக்குவேஷன் டெல்டா = b² மைனஸ் 4ac. ஸோ அப்போ இதில் b² இதுதான் b. ஸோ அதை அப்படியே ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு ஸ்கொயர் போட்டேன். b² மைனஸ் 4, ஏக்கு பதிலாக 9a² b², சிக்கு பதிலாக 16c²d². ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். எந்த ப்ராசஸும் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த -24 அப்படின்றத ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா -24 × -24. ஓகேங்களா?
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 24 இன்ட்டு 24 என்ன வரும் 576. நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு 25 30 நம்பர்ஸ் வரைக்குமாவது ஸ்கொயரை தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அந்த பட்சத்துக்கு 24ஓட ஸ்கொயரு 576 எழுதியாச்சு. மீதி ஏபிசிடி இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். ஸோ ப்ராக்கெட்டில் எல்லாம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயரை இண்டிவிஜுவல் ஸ்கொயராக எடுத்து எழுதலாம். ஓகேவா? இதே இது இந்த மாதிரி ப்ளஸில் இருந்து ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படின்ட்டு எடுத்து எழுதக்கூடாது. ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம எப்படி எழுதலாம், பிரித்து எழுதலாம். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்னு இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக எழுதலாம். அடிஷனோ சப்ராக்ஷனோ இருந்துச்சு அப்படின்னா ஹோல் ஸ்கொயரை வந்து இண்டிவிஜுவலாக எழுதக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் கரெக்டு, இது தப்பு. ஓகேங்களா? ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்ற பட்சத்துக்கு இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன்றப்ப எல்லாத்துக்கும் ஹோல் ஸ்கொயரை இண்டிவிஜுவல் ஸ்கொயராக எழுதிட்டு மைனஸ் 4 இன்ட்டு 9 என்ன வரும் 5 4 இன்ட்டு 9 36. ஓகேங்களா? 36 இன்ட்டு 16 மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 4 இன்ட்டு 9 36 36 இன்ட்டு இந்த 16 மல்டிபிள் பண்ணுறேன். 6 6 36 3 3 21 நெக்ஸ்ட்டு 1 6. ஓகேங்களா? ஸோ 6 7 3 376 சாரி 133 வரும். ஓகேங்களா? ஸோ 133ன்றப்போ 576. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன் 576. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் மல்டிப்ளிகேஷன்றதுனால எல்லாத்தையுமே இது ஆக்சுவலாக மல்டிப்ளிகேஷன் தான் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து எழுதிட்டு மைனஸ் சைனை இங்கே எழுதிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் 576 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் மைனஸ் 576 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர். ஸோ ரெண்டுமே சேம்ன்றப்ப ஈக்குவல் டு 0 டிவைட் பண்ணி இது சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா ஈக்குவல் டு 0. ஸோ டெல்டா ஈக்குவல் டு 0. தேட் ஃபோர் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ஓகேங்களா? ரியல் அண்ட் ஈக்குவல் அந்த ரெண்டு வார்த்தையுமே வரணும். ஓகேங்களா? அன்ஈக்குவலுக்கு ரியல் அண்ட் அன்ஈக்குவல் சொன்ன மாதிரி இங்கே ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் வந்து ரியல் தான் பட் ஈக்குவலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா இந்த ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் நம்பர் 3.13 இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான். பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆர் வேல்யூஸ் ஆஃப் கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபார் விச் த ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ஃபாலோயிங் ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல். ஸோ ரியல் அண்ட் ஈக்குவல்னாலே நம்மளுக்கு என்ன ஹின்ஸை கொடுத்துட்டான், டெல்டா ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஒரு ஹின்ஸை கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம அதை வச்சு தான் இந்த கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம சம் பார்ப்போம். இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 5k மைனஸ் 6x² ப்ளஸ் 2kx ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இது நம்மளுக்குரிய ஃபார்மு ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ன்ற ஃபார்மில் இருக்குது. அப்போ x²க்கு முன்னாடி என்ன இருந்தாலும் அது a எடுத்து எழுதிட்டோமா. எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் அது b 2kx. ஓகேங்களா? அப்போ எக்ஸை விட்டுட்டு 2kவை பியில் எழுதிட்டேன். மீதி இருக்கக்கூடியது x² எக்ஸோ இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட் c ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? ஸோ கிவன் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா? அந்த வார்த்தை இருக்கும், ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்ற வார்த்தை இருக்குது. ஸோ அப்படின்றப்ப நம்மளுக்கு தெரிஞ்சது டெல்டா ஈக்குவல் டு b² மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ அப்போ டெல்டாவுக்கான ஃபார்முலா என்ன இருக்குது, b². ஸோ பியோட டேட்டா என்ன 2k ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக 5k மைனஸ் 6 இன்ட்டு சிக்கு பதிலாக 1. ஸோ இது எல்லாமே என்னது ஈக்குவல் டு 0. அப்படி தான் நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க. ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்ன்றப்ப இது எல்லாம் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஈக்குவல் டு 0ன்னு போட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 0 ஈக்குவல் டு இந்த 2k ஹோல் ஸ்கொயர் வந்து எப்படி எழுதலாம், 2k ஹோல் ஸ்கொயர் அப்படின்றத 2 ஸ்கொயர் இன்ட்டு k². ஸோ 2 ஸ்கொயர்ன்றப்போ 4 k² அப்படின்றத எழுதுறேன். ஸோ அதான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ k² 4k² மைனஸ் 4 5s are 20k. இது ஆக்சுவலாக இது 1 எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். அப்போ இந்த 1 மல்டிப்ளை பண்ணாமல் விட்டுட்டு 4 இன்ட்டு 5 20k. ஸோ அதை அப்படியே எழுதியிருக்கேன். இந்த மைனஸ் அப்படியே எழுதியிருக்கேன். 4 இன்ட்டு 6 24. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதியிருக்கேன். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளேயே தான் எழுதியிருக்கேன். இந்த மைனஸ் காமனாக வெளியே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மைனஸ் காமனாக வெளியே தான் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன், ப்ராக்கெட்டுக்குள்ளேயே தான் இதை மல்டிபிள் பண்ணியிருக்கேன். 4 உள்ளே கொண்டு போயிருக்கேன். ஸோ 4 இன்ட்டு 5k 20k 4 இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 24. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த மைனஸ் காமனாக வெளியே இருக்கு இல்லையா, இதை உள்ளே மல்டிபிள் பண்ணுறேன்.
மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் 20k மைனஸ் 20k மைனஸ் இன்ட்டு மைனஸ் 24 ப்ளஸ் 24 ஓகேங்களா. ஸோ எனக்கு தேவையான ஈக்குவேஷன் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. பட் இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 தானே. ஸோ அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ன்றப்ப டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இது எல்லாம் 4ஆல் கட் ஆகும். ஓகேங்களா. இந்த சைடு ஆக்சுவலாக டிவைடட் பை 4ன்றப்ப இதுவுமே 4 தான். ரெண்டு சைடும் சேர்த்து தான் 4ஆல் டிவைட் பண்ணுவோம். ஜீரோவை எந்த நம்பரால் டிவைட் பண்ணாலும் 0 தான் அப்படின்றப்ப அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ இதை 4ஆல் கட் பண்ணும்போது k², இதை 4ஆல் கட் பண்ணும்போது 5 ஓகேங்களா -5, இதை 4ஆல் கட் பண்ணும்போது +6 = 0. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபேக்டர் என்ன அப்படின்னா இதை ஃபேக்டரைசேஷன் மல்டிபிள் பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும் ரெண்டு நம்பரை. ஸோ அப்போ இங்கே 2 3 2 3 6 ரெண்டையும் ஆட் பண்ணால் -, பட் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குன்றப்ப இது ரெண்டுமே மைனஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ இதைத்தான் நான் எழுதுகிறேன் k-2 × k-3. ஸோ k-2 = 0. இது ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் 0ன்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம், k-2 = 0 ஆர் k-3 = 0. ஸோ k-2 = 0னா k இந்த -2 அந்த சைடு வரும்போது +2 ஓகேங்களா. k-3 = 0னா அந்த -3 அந்த சைடு வரும்போது +3 ஓகேவா ஸ்டூடெண்ட். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு செகண்ட் சம்மில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிவிஷன். கேயோட வேல்யூ தான் கேட்டாங்க. கே வந்து 2 ஆர் 3 ரெண்டையுமே எழுதலாம் ஓகேங்களா. k = 2, 3. ஸோ இதுதான் வந்து வேல்யூஸ் ஆஃப் கே ஓகேங்களா. ஸோ கொஸ்டினை பார்த்துக்கோங்க, சம் பார்த்துக்கோங்க எப்படி எழுதிருக்கோம்ட்டு. நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். இதில் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.13 இருக்கக்கூடிய செகண்ட் சம்மில் இருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷன் தான் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் கே. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே பாருங்கள் kx² + 6k + 2 × x + 16 = 0. போன சம்மில் இந்த மாதிரி ரெண்டு இடத்துல கே கொடுத்துருந்தாங்க. பட் இந்த சம்லேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. பட் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்மெட்டில் மாற்ற போகிறோம், மாற்றி ரூட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க இப்போ பார்ப்போம் நம்ம சம்மை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு என்னது இந்த ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ax² + bx + c = 0 அப்படின்ற ஃபார்முலா இருக்குது. ஸோ அப்போ x² முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் a. இங்கே வந்து x² முன்னாடி k இருந்ததுனால அது ஏன்னு எடுத்துகிட்டேன். எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அது b. ஸோ அப்படி 6k + 2ன்னு எடுத்துகிட்டேன். அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் c = 16 எடுத்து எழுதியாச்சு. நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு அன்ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ரூட்ஸ் ஆர் ரியல் அண்டு ஈக்குவல். ஸோ ரெண்டு ரூட்ஸுமே ரியல் அண்டு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இருக்க ஈக்குவேஷன் என்னது, டெல்டா = b² - 4ac = 0 அப்படின்ற ஃபார்ம் எடுத்து எழுதியாச்சு. =0 தான் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்ன்றப்ப. ஸோ அப்போ b² அப்படின்றப்ப b டேர்ம் என்டையர் டேர்மை ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். -4 × ஏக்கு பதிலாக ஏ டேர்ம் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன், சிக்கு பதிலாக சி டேர்ம் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன். அப்படின்னா தான் இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரியும் ஓகேங்களா. இல்லாட்டி டாட் ஓப்பன்ஸ் ரெண்டு டாட்டு கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அப்போ சேர்த்து எழுதுவோம். அந்த மாதிரி தப்பெல்லாம் வரும். அதனால் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ப்ராக்கெட் போட்டு பழகுங்கள் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னது, a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா. 6k + 2 அப்படின்றது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. a² + b² + 2ab ஓகேங்களா. ஆர் a² + 2ab + b². இந்த ஆர்டர் மாற்றி எழுதுனா தப்பு கிடையாது ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் a இருக்க இடத்துல என்ன இருக்குது, 6k இருக்குது. அப்போ 6k ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப 36² ஓகேங்களா. 6k ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப என்ன வரும், 36 6² k², 36² k² மைனஸ் சரி அதுக்கப்புறம் 2ab அப்படின்றப்ப 2 × a × b. ஸோ 2abக்கு பாருங்கள், 2 × a வந்து 6k, b வந்து என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ அப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 6 are 12, 12 2s are 24. கேவை தனியாகவே வச்சுக்கோங்க. 24 நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் 24, அதோட கேவை சேர்த்திங்கன்னா 24k ப்ளஸ் b². பிக்கு பதில் என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ 2² அப்படின்றப்ப 4 ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்குரிய ஃபார்முலா. இதை வந்து நான் வந்து இந்த ஃபார்முலாவை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன் இங்கே என்டையர் டீமு. நெக்ஸ்ட்டு 4 × 16 64. இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்குது கே ஓகேங்களா. 64k இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணால் 64k மைனஸ் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 36k². இங்கே k 24ல் இருக்குது, இங்கே k -64ல் இருக்குது. ரெண்டையுமே ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே மைனஸில் இருக்கிறதுனால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைனை போடுறேன்.
64லேருந்து 24 சப்ட்ராக்ட் பண்ணால் -40 கே ப்ளஸ் 4 அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ஸோ இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. ஸோ 9 டிவைட் பை 4ன்றப்ப 36ல் 9 4s are 36, 40ல் 10 4s are 40, 142. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 9k² மைனஸ் 10k ப்ளஸ் 1. ஸோ எனக்கு மல்டிபிள் பண்ணணும்னா 9 வரணும். 2 நம்பரை மல்டிபிள் பண்ணணும்னா 9 வருது. அதே 2 நம்பரை ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன வரும் ஆன்சரு -10 வருது. எந்த நம்பர் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 × 9 9, 1 + 9 10. பட் இங்கே மட்டும் மைனஸ் இருக்கிறதுனால இது ரெண்டுமே மைனஸ் -1 -9 ஓகேங்களா. இதோட நிற்காது. முன்னாடி k² முன்னாடி 9 இருந்ததுனால டிவைடட் பை 9 போட்டாகணும் ஓகேங்களா. ஸோ இது 1 - 1/9 இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா -1ன்னு வரும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி அந்த கேவை நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ -1/9 அப்படியே இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் ஓகேங்களா. -1/9 அப்படியே இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். k -1/9 நான் வந்து இதை 9ஆல் கிராஸ் பண்ணி 9k - 1 இது வந்து k - 1 எழுதலாம். ஆனால் எழுதி மறுபடியும் நம்ம கேவோட வேல்யூவை தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், எழுதி கேவோட வேல்யூ தான் கால்குலேட் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே கொண்டு வரேன். -1/9 k - 1/9 × k - 1 = 0 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு k - 1/9 = 0னா k = 1/9, k - 1 = 0னா k = 1. ஸோ அப்போ த ரூட்ஸ் ஆர் வேல்யூ ஆஃப் k இஸ் 1/9, 1 ஓகேங்களா. இது ரூட் கிடையாது, வேல்யூ தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ரெண்டுமே எடுத்து எழுதியாச்சு. கேக்கு 2 வேல்யூ இருக்குது, ரெண்டையுமே எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து செகண்ட் சம்மில் இருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷன். நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் சம் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம தேர்ட் சம். ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.13 இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான் ஓகேங்களா. பாருங்க, இஃப் த ரூட்ஸ் ஆஃப் a - b x² + b - c x + c - a = 0 ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், தென் ப்ரூவ் தட் b, a, c ஓகேங்களா. ஆர்டரை பார்த்துக்கோங்க. a, b, c கொடுக்கல, b, a, c ஆர் இன் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே ஆர்டரில் நம்ம இதை அரித்மெட்டிக் ஏபிஐ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம கண்டுபிடிச்ச ரூட்டு ரியல் அண்ட் ஈக்குவலாக வச்சா ரெண்டுமே கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், கொடுத்துருக்க கொஸ்டின் இதுதான். இதை நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்ம் என்ன, ax² + bx + c = 0. இதுதான் ஜென்ரல் குவாட்ரடிக் ஈக்குவேஷனுக்கான மெத்தட் ஓகேங்களா. ஸோ இப்போ x²க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை தான் ஏன்னு எடுப்போம். a = a - b, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது b, b = b - c, இது கான்ஸ்டன்ட் டேர்ம் c - a. ஸோ இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டெல்டா b² - 4ac = 0 ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளுக்குரிய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். ஈக்குவல் டு 0ன்றப்ப நான் முன்னாடியே 0வை போட்டேன். b - c அதாவது b²ன்றப்ப இந்த b - c ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா. -4 ஏக்கு பதிலாக a - b, சிக்கு பதிலாக b - c. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே இந்த மாதிரி கலந்து இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மைண்டில் நிற்கக்கூடியது எது ஸ்கொயரில் இருக்குது அப்படின்றதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா அதே டைம் அடுத்தது ஸ்கொயர் இல்லாமல் இருக்கா, பவர் 1ல் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை தவிர்த்து மீதி இருக்கலாம் தான் a, b, c நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்படி நான் எடுத்து எழுதிட்டேன் b² - 4ac. இப்போ a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இதை பிரித்து எழுதுகிறேன். a - b ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப a² - 2ab + b². ஸோ a இருக்கிறதுல b இருக்கிறதுனால b² - 2 × bc + c² ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் அப்படியே இருக்குது. இந்த 4ஐ உள்ளே மல்டிபிள் பண்ணுறேன். 4 × a 4a, 4 × b 4b, மைனஸ் அப்படியே தான் இருக்குது. c - a அப்படியே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை மட்டும்தான் ப்ராசஸ் பண்ண போகிறேன். இந்த மைனஸு உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ -4a × c - 4ac -4a × -a. ஸோ இந்த மைனஸோடு சேர்த்து தான் எடுக்கிறேன். -4a × a அப்போ -4a × a² ஓகேங்களா. ஸோ இந்த மைனஸ் இங்கே வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, ஏக்கு முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஓகேங்களா. -4a × -a அப்படி நான் எடுக்காமல் விட்டுட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வந்துடும். அடுத்தது
4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் நான் இப்போ 4b எடுக்க போகிறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4b இன்ட்டு சி. ஸோ போட்டிங்கன்னா 4bc வந்துருச்சா? நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4b இன்ட்டு மைனஸ் ஏ. ஓகேங்களா? இதை நான் மல்டிபிள் பண்ணுறேன் 4bயோட. ஸோ 4b அப்படின்றப்ப மைனஸ் 4ab. ஓகேங்களா? நான் ஏபிசி அந்த ஆர்டரில் வர்ற மாதிரியே எழுதுகிறேன். ஸோ அதனால் எழுதும்போது நான் அதை கொண்டு வந்துடுறேன். மைனஸ்ன்றது முன்னாடி வந்துருச்சு. 4 இன்ட்டு பிஏ. பிஏனாலும் ஏபினாலும் ஒன்று தான். ஸோ மைனஸ் 4ab எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர் எங்கே இருக்கோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுகிறேன். 4a ஸ்கொயர் ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயரை எடுத்து எழுதிட்டேன். சி ஸ்கொயரை எடுத்து எழுதிட்டேன். ஸோ அடுத்தது ஏபி பிசி சிஏ இப்படி தான் எழுத போகிறேன். ஏபி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. மைனஸ் 4ab. ஸோ எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது பிசி பாருங்கள். மைனஸ் 2bc. இங்கே ஒரு ப்ளஸ் 4bc இருக்குது. ஸோ மைனஸ் 2bc ப்ளஸ் 4bc என்ன வரும்? மைனஸ் 2bc ப்ளஸ் 4bc அப்படின்றப்ப பெரிய நம்பர் சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பரோட சைன் 2bc போடலாமா? ஸோ அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அப்போ மைனஸ் 2bcயும் ப்ளஸ் 4bcயும் எடுத்து எழுதுறதுனால எனக்கு சிம்பிளிஃபை பண்ணப்போ 2bcன்னு கிடச்சிருச்சு. மீதி இருக்குது இது மட்டும்தான். எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம். மைனஸ் 4ac. ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து பாருங்கள், இது பார்க்குறதுக்கு எந்த மெத்தடில் இருக்குது? ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும். a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? முன்னாடி எழுதுகிறேன். a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கா? ஸோ a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா படி இது இருக்குது. பட் ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குது? முன்னாடி ஒரு 4 இருக்குது. ஆனால் இங்கே 4 எப்படி வந்துச்சு அப்படின்றது யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் 2bc இருக்கே தவிர இங்கேயும் 4 இருக்குது. வேறு என்ன காமனாக இருக்குது? ஏவும் காமனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ இருக்க இடத்துல என்னது? 2a அப்படின்றத மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதான் நெக்ஸ்ட் எழுதும்போது 2a ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்படியே இருக்குது. ஏ ஸ்கொயருக்கு மட்டும் இங்கே 4 முன்னாடி இருக்குது. அதே மாதிரி ஏ வர இடத்துல எல்லாம் 4 தான் இருக்குது. நம்மளுக்கு ஆன்சரில் எல்லாமே 2 தான். பட் ஏ வர இடத்துல 4 இருக்குது. ஸோ அப்போ ஏவை எப்படி எழுதலாம்? 2aன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஏ வந்து 4aவை 2a ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அந்த ஸ்கொயருன்றது 2க்கும் ஏவுக்கும் காமன். ஸோ 2 ஸ்கொயர்ன்றப்போ 4, 4 நான் 2 ஸ்கொயர்னும் ஏ ஸ்கொயரை ஏ ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். ப்ராக்கெட்டில் எடுத்து ஸ்கொயரை வெளியே கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இது வந்து என்னது? மைனஸ் சைன் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே மட்டும் மைனஸ் சைன். ஏசியில் மைனஸ் சைனு, சரி ஏபிலையும் மைனஸ் சைனு, ஏபியில் மைனஸ் சைனு, ஏசியில் மைனஸ் சைனு. அப்போ ஏ தான் ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. அப்போ ஏ வர இடத்துல மைனஸ் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஏ வந்து மைனஸ் 2a அப்படின்னு எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏ வந்து மைனஸ் 2a. ஸோ இந்த ஃபார்முலா படி நான் எழுதணும் அப்படின்னா a ஈக்குவல் டு மைனஸ் 2a, b ஈக்குவல் டு b, c ஈக்குவல் டு c. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஏற்ற ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி இதை நான் மாற்றுறேன். ஸோ மாற்றும் போது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்படின்றப்ப நான் ஏ ஸ்கொயருக்கு என்ன வரும்னு கண்டுபிடிக்கிறதா இவ்வளோ வேலை. இங்கே 4a இருக்குது, இங்கேயும் 4a இருக்கிறதுனால 2 ஒரு இடத்துலலாம் 4 இருக்கும்போது அப்போ மல்டிபிள் ஆஃப் 2 இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் ஏ இருக்க இடத்துல தான் அந்த 4மே வருதுன்றப்ப ஏ தான் வந்து 2a அப்படின்றத கன்சிடர் பண்ணுறோம். இன்னொரு ஸ்டெப்பு ஏ இருக்க இடத்துல தான் மைனஸும் இருக்குன்றதுனால என்ன பண்ணுறேன்? ஸோ மைனஸ் 2a அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மைனஸ் 2a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கி விட்டுட்டேன். எதுக்காகனா 2 இன்ட்டு மைனஸ் 2a மைனஸை உள்ளே கொண்டு வந்துட்டேன். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு வரும். ஓகேங்களா? ஸோ மைனஸை நான் வந்து என்னது 2a கிட்ட கொண்டு போயிட்டேன். ப்ளஸ் 2bc. இந்த மைனஸ் 4aவை 2 இன்ட்டு மைனஸ் 2aன்னு எடுத்துட்டேன். இப்போ மல்டிபிள் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 இன்ட்டு 2 4 a இன்ட்டு c ac. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் இந்த டேர்ம் தான் வரும். இந்த டேர்மை நான் இப்படி பிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? கீழே கூட எழுதி காமிச்சிடுறேன். மைனஸ் 4ac அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை நான் எப்படி எழுதுகிறேன்? மைனஸ் 2ac போட்டேன், முன்னாடி ஒரு 2 போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதைத்தான் எழுதியிருக்கேன், பிரித்து எழுதியிருக்கோம். 2 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 4 a இன்ட்டு c ac. ஓகேங்களா? ஏன்னா ஏ வந்து மைனஸ் 2a அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ வெளியில் காமனாக இருக்க மைனஸை நான் உள்ளே கொண்டு போயிட்டேன். அப்போ 2க்கு முன்னாடி என்ன எழுதலாம்? ப்ளஸ்ஸு போடலாமா? தாராளமாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்மும் இந்த டேர்மும் இந்த டேர்ம் எல்லாமே ஒன்று தான். ஒரே டேர்மை நான் எப்படி வேணாலும் எழுதலாம். ஓகேங்களா? ஸோ
ஸோ 2 இன்ட்டு -2னாலும் எழுதலாம், +2 இன்ட்டு -2ன்னு எழுதலாம், இல்லாட்டி -4ன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஸ்டெப் படி இது வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மெத்தட் படி a + b + c ஹோல் ஸ்கொயர்னு சிம்பிளா எழுதலாமா இதை ஃபுல்லாத்தையும்? ஸோ ஏக்கு பதிலா என்ன இருக்குது? -2a இருக்குது. ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ -2a + b + c ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்கொயர் இந்த பக்கம் ஈக்குவல் டு 0. அப்போ ஸ்கொயர் இல்லைனாலும் அது 0வா தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணால் ஆன்சர் 0 வருது. அப்போ அதை ஸ்கொயர் எடுத்துட்டாலும் 0 தான் வரும். ஸோ அதனால் ஸ்கொயர் ரூட்டை நான் எடுக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பக்கமும் ஸ்கொயர் ரூட், இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது நம்ம அதை சொல்லாமலே செய்யலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்கொயர் ரூட் டேக் த ஸ்கொயர் ரூட் அண்ட் போத் சைடு அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதி ஸ்கொயர் ரூட்டையும் ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணுவோம். 0 ஸ்கொயர் 0 தான் ஸ்கொயர் ரூட் எடுத்தால். ஸோ அப்படின்றப்ப -2a + b + c = 0. அப்போ b + cன்றப்ப இந்த -2a இந்த சைடு வரும்போது +2a வருமா? ஓகேவா? ஸோ +2a வரும். ஸோ இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். நம்மளுக்கு இதில் ஆரம்பத்தில் ஒரு சென்டென்ஸ் ஒன்று கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா b, a, c are in AP அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏபியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த நம்பருக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸும் சேமாக இருக்கணும். இப்போ பிக்கும் ஏக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். இதுதானே நம்ம கண்டுபிடிப்போம். டி ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸு அப்படின்றது டி ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். ஓகேங்களா? சி மைனஸ் ஏ. இது டிக்கான ஃபார்முலா இது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ. இந்த ஏவை ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் ஏ ப்ளஸ் ஏவாக மாறுமா? இந்த பியை ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு போனால் -b + b மாறுமா? ஸோ இப்போ பாருங்கள், a + a = 2a b + c. ஸோ 2a = b + c. AP அப்படின்னா 2a = b + c இருக்கணும். நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னது? 2a = b + c. ஸோ மேலே இருக்க ஆன்சரும் இங்கே இருக்க ஆன்சரும் ஈக்குவல். therefore the given equation arithmetic equation அப்படின்றத என்ன சொல்லலாம்? ஏபியில் இருக்குது அப்படின்றத நிரூபிக்கலாம். ட்ரூ பண்ணியாச்சு. ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர், ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு அப்படின்ட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் இந்த சம ஒரு தடவை 2 தடவை திருப்பி போட்டு பாருங்கள். இல்லாட்டி வீடியோவை கூட திருப்பி போட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக புரியும். நம்மளுக்கு இதில் ஒன்று கஷ்டம் என்ன அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை மாற்றுறதான். இது கஷ்டம் கிடையாது. புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா எதுக்காக இதை மாற்றுறோம்னா, இந்த ஈக்குவேஷனுக்கு மாற்றினா தான் நம்ம இந்த ஃபார்மேட் கொண்டு வர முடியும். இந்த ஃபார்மேட் கொண்டு வந்தால் தான் ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ண முடியுன்றதுக்காகத்தான் இந்த ஃபார்மேட்லேருந்து இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். பிரித்து எழுதி இதுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு, அப்போ இதை இப்படி எழுதலாம் அப்படின்னு நம்ம மாற்றுறோம். ஓகேங்களா? இதை மட்டும் லைட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு 1க்கு 2 தடவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். நம்மகிட்ட பொறுமை மட்டும் பார்க்கணும். ஓகேங்களா? பொறுமையாக 1க்கு 2 தடவை பார்த்தீங்க அப்படின்னா எதாக இருந்தாலும் நம்மளால் முடியும். கண்டிப்பாக பண்ண முடியும், புரிய முடியும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அழகாக நீங்களாகவே எழுதிடுவீங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது, புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு 4th சம் பார்க்கலாம். 4th சம் தான் பார்க்க போகிறோம். If a, b are real, then show that the roots of the equation are real and unequal. ஓகேங்களா? ஏயும் பியும் ரியல்னு கொடுத்துட்டான். அதாவது என்னது? பாசிட்டிவ் அப்படின்னு கொடுத்துட்டான். பட் என்ன கேட்டிருக்கான்? இதோட ரூட்ஸ் ரியலாகவும் அன்ஈக்குவலாகவும் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னா கண்டிப்பாக இதுவும் பாசிட்டிவ் அப்படின்றதான் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ அதைத்தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க சம் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷனு நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்மெட்டு ax² + bx + cயில் இருக்கான்னு பார்க்குறோம். x² இருக்குது, இது எக்ஸு. ஓகேங்களா? எக்ஸ்லேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனில் தான் இருக்குது. குவாட்ரிக் ஈக்குவேஷனுக்கான ஜென்ரல் ஃபார்ம்லாம் இருக்குது. அப்போ டேரெக்டாக a = x² பக்கத்தில் இருக்கிறத எடுத்து எழுதிட்டேன். b = எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த என்டையர் டீம். ஓகேங்களா? மைனஸோட சேர்த்து எழுதணும். மைனஸ் இங்கே இருக்குது. c கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இங்கேயும் மைனஸ் இருக்குது, மைனஸை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது டெல்டா = b² - 4ac. ஓகேங்களா? ஸோ 4ac இந்த டெல்டாவோட ரூட்டு எப்படி இருக்குன்றதான் கொஸ்டின். அதனால் நான் டெல்டா = b² - 4ac = 0வா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அதோட நிப்பாட்டிக்கிட்டேன் இதோட. ஓகேங்களா? ஸோ அப்போ b²ன்றப்ப என்டையர் டீமு மொத்தத்துக்கும் ப்ராக்கெட் போடுறேன். உள்ள ஒரு ப்ராக்கெட் இருக்குது, மைனஸோட சேர்த்து ஒரு ப்ராக்கெட் போட்டு ஹோல் ஸ்கொயர் -4 ஏக்கு பதிலாக a - b, சிக்கு பதிலாக -9 a - b. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ப்ராக்கெட்டை ஃபுல்லாகவே போட்டிருப்பேன். உங்களுக்கு இல்லை அப்படின்னா அந்த மைனஸ் தனியாக கூட ப்ராக்கெட் போட்டு எதையும் தனியாக கூட போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு. ஓகேங்களா?
இந்த 6 ஸ்கொயர் பண்ணால் 36. ஸோ முதல் சைனை ஸ்கொயர் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருந்தால் நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணுறேன், அதுக்கப்புறம் தான் வேரியபிளோட ஸ்கொயர். ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதுறேன். இங்கே வந்து -4 -9 ஓகேங்களா. இந்த ப்ராக்கெட் இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா -9 × -4 + 36 ஓகேங்களா. ஏன்னா இந்த மைனஸுன்றது என்டையர் டீமுக்குமே காமன் தான், இந்த மைனஸும் என்டையர் டீமுக்கே காமன் தான், ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு கொண்டு வந்துட்டேன். 4 × 9 36. a - b × a - b. ஸோ எப்படி எழுதலாம்? a - b ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 36 36 காமனாக இருக்கிறதுனால நான் 36 வெளியே எடுத்துட்டேன். ஸோ மொத்தமாக பெரிய ப்ராக்கெட் போட்டு a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மறுபடியும் காமிக்கிறேன். 36 ரெண்டு இடத்துலையும் காமனாக இருக்கிறதுனால 36 வெளியே எடுத்துட்டேன். மீதி இருக்கிறது a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர். ஸோ எடுத்து எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஓகேங்களா. அதாவது a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த டேர்மை மாற்றி எழுதலாம், தப்பு கிடையாது, இதுக்குள்ளே மாற்றி எழுதிக்கலாம். இந்த ப்ளஸ் இங்கே இருக்குது ஓகேங்களா. ஸோ ப்ளஸ் இந்த ப்ளஸ் தான் இது a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர். ஸோ a minus b ஹோல் ஸ்கொயர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2ab மைனஸ் 2abயும் கேன்சல் பண்ணணும்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் 2a ஸ்கொயர் b ஸ்கொயர் b ஸ்கொயர் 2b ஸ்கொயர். இதுலேருந்து 2வை வெளியே காமனாக எடுங்க. ஸோ 2வை வெளியே எடுத்தேன் அப்படின்னா 36 × 2 என்ன வரும்? 72. ரிமைனிங் என்னருக்கு? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ 72 × a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். 72ல் இன்ட்டு சம்திங் போட்டாலும் இது என்னது? எல்லாமே ஸ்கொயரில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னது? பாசிட்டிவ் நம்பர் தான் ஓகேங்களா. ஸோ அப்போ 72ன்றது 0 விட அதிகம் அப்படின்றப்ப நீங்கள் காமிக்கலையோ, சாரி, 36 × 2 ஓகேங்களா. இதில் இருந்து 2வை காமனாக வெளியே எடுத்துட்டேன். ஸோ அப்போ 36 × 2 அப்படின்னு வந்துடும். ரிமைனிங் வந்து a ஸ்கொயர் இருக்குது, b ஸ்கொயர் இருக்குது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 36 × 2 72. 72ன்றது பாசிட்டிவ் நம்பர் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இங்கே ஏக்கும் பிக்கும் நீங்கள் என்ன வேல்யூ நெகட்டிவே கொடுத்தாலுமே, இப்போ -5 ஏக்கு வந்து -5 கொடுத்தீங்கன்னா ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா என்ன வரும்? 25 +5 தான் வரும். ஸோ அதே தான் b ஸ்கொயருக்கும். ஸ்கொயரில் இருக்கக்கூடிய டேர்ம் எதுவாக இருந்தாலும் அது பாசிட்டிவாக தான் வரும். ஸோ அப்போ ரெண்டு பாசிட்டிவ் நம்பரையும் ஆட் பண்ணும்போது, இதோட மல்டிபிள் பண்ணும்போது எல்லாமே பாசிட்டிவ் தான். ஸோ அப்போ கண்டிப்பாக 0விட அதிகம் ஓகேங்களா. therefore roots are real. பாசிட்டிவ்ன்றப்ப ரியல் அண்ட் அன்ஈக்குவல் எடுத்து எழுதலாமா? therefore roots are real and unequal நம்ம எழுதலாம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.13ல் இருக்கக்கூடிய 5th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள். இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் c ஸ்கொயர் மைனஸ் ab x ஸ்கொயர் மைனஸ் 2 × a ஸ்கொயர் மைனஸ் bc × x ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ac = 0 ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். இதோட ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் ஈக்குவல், அதாவது ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டாங்க. ப்ரூவ் தட் எய்தர் a = 0 ஆர் a³ + b³ + c³ = 3abc ஓகேங்களா. ரெண்டில் ஏதாவது ஒன்று ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதைத்தான் நம்ம செய்ய போகிறோம். இதோட ரூட்ஸை 0ன்னு எடுத்து அதை வச்சு நேச்சர் ஆஃப் த ரூட்ஸை கண்டுபிடிச்சி 0ன்னு சொல்லி இதை நம்ம ஏவோட வேல்யூவையும் a³ b³ + c³ வேல்யூவையும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கிறேன். c ஸ்கொயர் மைனஸ் ab × x ஸ்கொயர் மைனஸ் சம்திங் × x ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ac = 0. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்குரிய ஃபார்மெட் என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c = 0ன்ற ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் என்ன இருந்தாலும் அது ஏன்றப்ப நமக்கு எப்பவும் போல் a = c ஸ்கொயர் மைனஸ் ab அப்படின்னு எடுத்து எழுதிட்டேன். எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க என்டையர் டீம் மைனஸோட சேர்த்து b அப்படின்றத எடுத்து எழுதிட்டேன். ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே சிங்கிள் டேர்ம் தான் ஓகேங்களா. ஸோ அப்போ இதை வந்து c = b ஸ்கொயர் மைனஸ் ஏசின்னு எடுத்து எழுதியாச்சு ஓகேங்களா. அவன் கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு என்ன? ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். சரியா, ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்றப்ப இது = 0 அப்படின்ட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டான். ஸோ டெல்டா = b ஸ்கொயர் மைனஸ் 4ac = 0. ஸோ அப்போ இந்த வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பிக்கு பதிலாக இது என்டையர் டீம் அப்படியே போடுறேன் ப்ராக்கெட்டுக்குள்ளே, மைனஸோட சேர்த்து ஹோல் ஸ்கொயர் பண்ணிவிட்டு -4 ஏக்கு பதிலாக c ஸ்கொயர் மைனஸ் ஏபிசி, சரி பிக்கு பதிலாக ஆக்சுவலாக இங்கே இருக்குது 4ஏக்கு பதிலாக c ஸ்கொயர் மைனஸ் ஏபிசி இன்ட்டு சிக்கு பதிலாக b ஸ்கொயர் மைனஸ் ஏசி எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ வழக்கம் போல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சைனை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு ஓகேங்களா,
நெக்ஸ்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4 மீதி என்ன இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் வந்து இங்கே வந்துடும் இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனியாக போடும்போது இதோட ஸ்கொயர் மொத்தத்துக்கும் வந்துடும். மைனஸ் இந்த 4 உள்ள மல்டிபிள் பண்ணுறேன். 4 இன்ட்டு சி ஸ்கொயர் 4 இன்ட்டு ஏபி. ஓகேங்களா? இந்த மைனஸ் அப்படியே தான் இருக்குது. இந்த 4 மட்டும்தான் உள்ளே போயிருக்குது. இது அப்படியே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன், இந்த 4 உள்ள மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ டேர்மை நான் மாற்றி போட்டிருப்பேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எதுவுமே ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஸ்கொயர், அதாவது ஏ இருக்கிற இடத்துல ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயருன்றப்ப ஏ ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்சது ஏ ஸ்கொயரோட ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயரு ஏ பவர் 4. ஓகேங்களா? ஸோ ஏ ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர்னா ஏ பவர் 4. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஏவோட ஸ்கொயர் எடுக்கும்போது ஏ ஸ்கொயரோட ஸ்கொயர் எடுக்கும்போது ஏ பவர் 4 மைனஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக ஏ ஸ்கொயரு, பிக்கு பதிலாக பிசி ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்றப்ப பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் இந்த மைனஸ் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுறேன். 4c ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் 4c ஸ்கொயர் பி ஸ்கொயர். நான் வழக்கம் போல் ஆர்டரில் வரணும் அப்படின்றக்காக பியும் சியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன், இடத்த மாற்றிருக்கேன். ஓகேங்களா? ஒரே இடத்துக்குள்ள இடத்த மாற்றினா அதுக்கு வேல்யூ மாறாது, அதே தான் வரும். 3 இன்ட்டு 4நாலும் 4 இன்ட்டு 3நாலும் 12 தான். ஸோ அதே தான். சி ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர்னாலும் பி ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர்னாலும் ஒன்று தான். ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். 4b ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் இந்த மைனஸ் தான் இங்கே வருது 4c ஸ்கொயர் இன்ட்டு ஏசி. ஸோ அப்போ 4a இங்கே நம்ம எழுதுவோம் இல்லையா, 4c ஸ்கொயர் இன்ட்டு ஏசி அப்படின்றப்ப 4 ஏவை எடுத்து எழுதிட்டேன். சி ஸ்கொயர் இன்ட்டு சி. ஸோ இதில் பவரில் ஒன்று இருக்குது. ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது பவர் ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டுமே சேமாக இருந்தால். ஓகேங்களா? ஸோ அப்போ 4c ஸ்கொயர் இன்ட்டு ஏசி அப்படின்றத 4ac க்யூப்னு எழுதலாம். ஸோ அதான் எழுதியிருக்கேன். முன்னாடி இந்த மைனஸை நான் மைனஸ்ன்னு போட்டிருக்கேன். அதே இது நெக்ஸ்ட்டு மைனஸ் இந்த மைனஸ் இது. ஓகேங்களா? 4ab இன்ட்டு பி ஸ்கொயர். ஸோ இங்கேயும் அதே சொன்னோம், அதே தான். இங்கே சி ஸ்கொயர் இன்ட்டு சின்றதை சி க்யூப்னு எழுதுகிற மாதிரி பி இன்ட்டு பி ஸ்கொயரை பி க்யூப்னு எழுதுகிறேன். ரிமைனிங் 4ஏவை அப்படியே எழுதியிருக்கேன். ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த ப்ளஸ். ஓகேங்களா? ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இருக்குது. ஏன்னா இந்த டேர்மையும் தான் மல்டிபிள் பண்ண போகிறேன். இதை முடிச்சுட்டேன். இப்போ இதையும் பண்ணுறேன். இங்கேயும் மைனஸ்ன்றப்ப ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு ஏபி இன்ட்டு ஏசி. ஸோ ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர், பி இன்ட்டு சி பிசி. ஓகேங்களா? ஸோ மொத்தத்தையும் எடுத்து எழுதிட்டேன். ஸோ இப்போ இந்த மைனஸை உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறேன் அடுத்த ஸ்டெப்பில். இது மூணையும் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். மைனஸ் உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ், இந்த மைனஸ் உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ்ஸு, இந்த மைனஸை உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ்ஸு, இந்த மைனஸை உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது மைனஸு. ஸோ இங்கே இருந்த 4 எல்லா இடத்துலையும் இதில் எல்லாத்துலேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்கிறதுனால மொத்தமாக காமனாக 4 எடுத்து எல்லாத்தையும் சிங்கிள் ப்ராக்கெட்டில் கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ரெண்டு ஸ்டெப்பை ஒரே இடத்துல பண்ணியிருக்கிறேன். என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய 4 எல்லாத்தையுமே எடுத்து காமனாக வெளியே கொண்டு வந்துட்டேன். ஸோ அப்போ இந்த என்டையர் டீம் இதுக்கும் 4 இருக்குது, இதுக்கும் 4 இருக்குன்றப்ப மொத்தமாக 4ன்னு போட்டு ப்ராக்கெட்டை இங்கேருந்து இங்கே வரைக்கும் போட்டேன். மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணும்போது பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் வந்து மைனஸில் வந்துடும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் ஏசி க்யூப்பு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏசி க்யூப்பு. ஸோ ஏபி க்யூப்பு இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஏபி க்யூப்பு ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசி. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4ன்றது இந்த பக்கம் ஆக்சுவலாக என்னது 0 தான். ஏன்னா நம்மளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க எல்லாமே 0 அப்படின்ட்டு. ஸோ அப்போ டிவைடட் பை 0 ஆன் போத் சைடு அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, சரி டிவைடட் பை 4 ஆன் போத் சைடுனா இந்த 4 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரெண்டு சைடும் 4ஆல் டிவைட் பண்ணும்போது, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு A4. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் கேன்சல் ஆகுமா? இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 2a ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிசி மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசி. ஸோ -2 -1 -3a ஸ்கொயர் பிசி எடுத்து எழுதிட்டேன். இதையும் சேர்த்து எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏ பி கியூப், இதை தான் ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். ஏபி கியூப் ப்ளஸ் ஏசி கியூப். ஏன்னா ஏபிசி ஏபி ஏசி அந்த ஆர்டரில் வரணும்னு இருக்காங்க. ஸோ ஏபி கியூப் எழுதிட்டேன், ஏசி கியூப்பும் எழுதிட்டேன். ஸோ எல்லாமே எழுதிட்டேன். A/4 இங்கேயே எழுதிட்டேன். ஸோ இப்போ இதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா
என்ன பண்ணலாம், ஏ பவர் 4 ஃபஸ்ட்டு எழுதுகிறேன், ரெண்டாவது ஏபி கியூப் எழுதுகிறேன், மூணாவது ஏசி கியூப் எழுதுகிறேன். எதுக்காகனா ஏபிசி எனக்கு தனியாக வரும்ன்றக்காக. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏபிசி மூணுமே இருக்குது. ஸோ அப்போ இந்த மைனஸ் கடைசி கொண்டு வந்துட்டேன் இந்த டேர்மை. ஓகேங்களா? ஸோ அந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்மை கடைசி கொண்டு வந்துட்டேன். மித்த 3 டேர்மையும் பக்கத்து பக்கத்தில் எழுதிட்டேன். எதுக்காக அப்படின்னா எனக்கு இது கொடுத்துருக்க கிவன் ஸ்டேட்மெண்ட் வரணுன்றக்காக. ஸோ இதிலேருந்து ஏவை வெளியே எடுத்தேன்னா ஏ கியூப், ஏ பவர் 4ல் ஒரு ஏ போச்சுன்னா ஏ கியூப், ஏபி கியூப்பில் ஏ வெளியே போச்சுன்னா பி கியூப், ஏசி கியூப்பில் ஏ வெளியே போச்சுன்னா சி கியூப். ஏன்னா ஏ காமனாக எடுத்துட்டேன். இதிலிருந்து ஏ ஸ்கொயரில் ஒரு ஏ வெளியே போச்சுன்னா ஏ ஸ்கொயர் ஏவாக மாறிடும். ஸோ மைனஸ் 3abc. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏ இன்ட்டு ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு 0. அப்போ ஏ ஈக்குவல் டு 0 ஆர் இது ஃபுல்லாக 0. இது ஃபுல்லாக 0ன்றப்ப இந்த மைனஸ் டேர்மு அப்படியே ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் டேர்ம். ஸோ இது வேறு ஒன்றுமே இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேக்டர் பண்ணோம் இல்லையா, அதே மெத்தட் தான். இப்போ எப்படி இன்னும் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மெத்தட் தான். ஏ இன்ட்டு ஏ கியூப் இதெல்லாம் 0 ஈக்குவல் டு 0, 0 லெஃப்ட் சைடு இருக்குங்க, அவ்வளோதான். 0னா ஏ வந்து 0, அப்படி இல்லைன்னா இது வந்து 0. ஸோ இது 0ன்றதை நம்ம கொடுத்துட்டோம். இது 0வாக இருந்தால் இந்த டேர்ம் மைனஸ் டேர்ம் அந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அவன் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த கொஸ்டின் வந்து ஈக்குவல் டு, அதாவது இதோட நேச்சர் வந்து ரியலான்னு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 0, அப்படி இல்லைன்னா ஏக்யூ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் சிக்யூ ஈக்குவல் டு 3abc அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ப்ரூவ் தட் எய்தர் ஏ ஈக்குவல் டு 0 ஆர் ஏக்யூ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் சிக்யூ ஈக்குவல் டு 3abc. ஸோ அதை தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஏ ஈக்குவல் டு 0 ஆர் இது ஹேண்ட்ஸ் ப்ரூவ்டு. அப்போ எழுதலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட வந்து எக்ஸசைஸ் நம்பர் 3.13 முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் பார்ப்போம்.